உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த தம் ஃபிங்கர் வெளியே வச்சுங்க. இப்படி பிடிக்க தேவையில்லை. இந்த ரேஞ்சில் முக்கியமா சொல்ல போனா இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இதுதான் மேல போகணும். உங்களோட மணிக்கட்டு பகுதி கீழே இருக்கணும். இந்த மசில் இந்த ஆங்கிள் பிடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பண்ண போது இந்த ஆங்கிள் நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க, இப்படி தூக்கிட்டு பண்ணுங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. அப்படிலாம் சோஷியல் மீடியால லைக் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இல்ல இன்ஃபுளுசர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒருத்தர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் கொடுக்க தேவையில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க ரிலாக்ஸ் கொடுக்க கூடாது. இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்த ரேஞ்ச். இன்னைக்கு நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பிகினர் பண்ணக்கூடிய ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உங்க ஷோல்டர் எப்படி பிளாஸ்ட் பண்ணலாம். இப்ப 1 month 2 month ஆகுது, நீங்க வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்ல இருக்கிறீங்க, உங்க ஷோல்டர் இன்னும் ப்ராட் பண்ணலாம். நீங்க அதுக்கான ஒர்க் அவுட் தான் இது. பிகினர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே நான் ஷோல்டர் ஒர்க் அவுட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பிகினர் ரூட்டீனா வச்சுக்கோங்க. இப்ப பண்ண போறது பாத்தீங்கன்னா ஷோல்டர் கொஞ்சம் நீங்க பிகினர்ல இல்ல ஒரு 2-3 months ஆயிடுச்சு, நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேரியேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் ராவன் ஃபிட்னஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா சொல்லணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன் சொல்றேன்னா சொல்ற விஷயம் அது மட்டும் இல்லாம ஒர்க் அவுட்டை பத்தின விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். அதனாலதான் சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முக்கியமா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். எப்பயுமே நீங்க இப்போ ஆஃப்லைன்ல ஒரு ட்ரெயினர் நீங்க ஒர்க் அவுட் ருட்டீன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல நீங்க யாரையாவது அப்ரோச் பண்ணியிருந்தாலும், அப்படின்னா சோஷியல் மீடியால லைக் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இல்ல இன்ஃபுளுசர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒருத்தர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெயினருக்கும் பாத்தீங்கன்னா மெத்தட் அண்ட் டெக்னிக் அண்ட் டயட் சிஸ்டம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். டோட்டலா சேம் இருக்காது. இப்ப நான் வந்து இப்ப ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சேம் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினர் வேற மெத்தட் சொல்லுவேன். இதுக்காக அவர் சொல்றது சரி, நான் சொல்றது தப்பு, இல்ல நான் சொல்றது சரி அவர் சொல்றது தப்பு அப்படின்னு ஆகாது. ஒவ்வொரு ட்ரெயினருக்கும் டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க, அவர் கைடன்ஸ் படி நடங்க, நல்லது. முக்கியமா சொல்ல போனா ஆன்லைனா இருக்கலாம், இல்ல ஆஃப்லைனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெட்டர் ரைஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேபிள் கிராஸ் இருந்து முழுசா கீழே இறக்கிட்டு ஜாக் வந்து ஹேண்டில் பண்ணுங்க. லைட் வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஓகே, இது வந்து நம்ம 4 sets செய்ய போறோம். பின்பகுதியிலிருந்து ஹேண்ட் பண்ணுங்க. உங்களோட இன்னொரு கை வந்து இந்த ஃப்ரண்ட்ல வைங்க, இல்ல இப்படி கூட வைக்கலாம். எனக்கு வந்து இது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். உங்களோட கால் பகுதி இருக்கு இல்லையா, கால் பகுதியை க்ளோஸ் இப்படியும் வைக்கலாம், இல்லைன்னா இப்படியும் வைக்கலாம். நான் இந்த பொசிஷன்ல வச்சிருக்கேன். இப்ப செஸ்ட் அப் பண்ணிக்கங்க, பேக் ஸ்ட்ரைட். இந்த கைப்பகுதி நேரா இந்த ஆங்கிளுக்கு வந்துட்டு டவுன் ஸ்லோவா. ஓகேவா? பேக் ஸ்ட்ரைட், பாடி ரொட்டேட் பண்ண தேவையில்லைங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இதுதான் மேல போகணும். உங்களோட மணிக்கட்டு பகுதி கீழே இருக்கணும். இங்க பாருங்க. பாடி ரொம்ப ஆட்ட தேவையில்லைங்க, ஷேக் பண்ணக்கூடாது. பாருங்க. 1 2 3 4 5 ஸ்லோவா. 6 7 8. இது மேல இருக்கு, இது கீழே. அதை விட்டுட்டு இந்த ரேட் இப்படிலாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு தப்பான போஸ்டர். இப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்ப லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன் முடிச்சிட்டீங்கன்னாக்க அடுத்தது ரைட் சைட்ல அப்படியே திரும்பிக்கிங்க, பின்பக்கமா கை வச்சிங்க. கை பார்த்தீங்கன்னா முழுசா இப்படி போயிட்டு வரணும். சேம் மெத்தட். கால் ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து நான் வீடியோவுக்காக உங்களுக்கு ஃபார்ம் மட்டும் தான் சொல்றேன் நான். ஓகேவா? ஏன்னா இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு 30 to 1 minute வரைக்கும் இந்த ஒர்க் அவுட்ல வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஒரு 4 sets 4 செட் பண்ணுங்க ஷோல்டருக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம கேபிள் கிராஸ்ல லெட்டர் ரைஸ் முடிச்சிட்டோம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டர் பிளஸ் மஷின்ல நம்ம பண்ண போறோம். சப்போஸ் நீங்க பண்றது இப்ப லோக்கல் ஜிம்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மஷின் இல்லைனாக்க நீங்க ஓவர் ஹெட் தம்பல் தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கான போஸ்டும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்.
பட் இன்னைக்கு நம்ம இந்த ருட்டீன்ல பார்க்க போறது மஷின். ஓகே, டிஃப்ரெண்ட் மஷின் இருக்கும். நான் அவங்க சொல்றது இதுல ஃபார்ம் சொல்ல போறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷோல்டர் மிஷின்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி சாஞ்சி இப்படி படுத்துக்கோங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களோட இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, முதுகு பகுதி பெஞ்சில் ப்ராப்பரா டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு நான் பண்ண போறது இந்த க்ளோஸ் கிரிப் ஹேண்டல். என்னோட இந்த ஃப்ரண்ட் டெல்டா, இந்த ஃப்ரண்ட் மசில் நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஒரு வீக் பாத்தீங்கன்னா நீங்க இதை ட்ரெயின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆங்கிள் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த மசில் இந்த ஆங்கிள் பிடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பண்ண போது இந்த ஆங்கிள் நான் யூஸ் பண்ண போறேன். பட் திஸ் வீக் இதை யூஸ் பண்ண போறோம். பேக் ஸ்ட்ரைட், ஃபுல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஹாஃப் ரேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபுல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஹேண்டல் க்ளோஸ், ஃபுல்லா அப் டவுன் ஸ்லோ, ஃபுல்லா அப் பண்ணிட்டு ஸ்லோவா டவுன் பண்ணுங்க. அப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்க, டவுன் பண்ணும்போது ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அவ்வளவுதான். இந்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஒரு ரெப்பிட்டேஷன் அதிகமா வைக்காதீங்க. நீங்க 4 செட்ஸ் பண்ணுங்க. ரெப்பிட்டேஷன் 12ல 2 செட் பண்ணுங்க. 10, 8 அந்த ரேஞ்சுக்கு ஓவரா ரெப்ஸ் வந்து பண்ணி நீங்க மசிலை பிரேக் பண்ணக்கூடாது. நம்ம அதிக ரெப்பிட்டேஷன் எதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றோம், நம்ம கம்மி ரெப்பிட்டேஷன் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்றோங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட்டா சொல்லுவோம் கண்டிப்பா. இந்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஒரு 4 செட்ஸ், நம்ம ஒரு 4 செட்ஸ் பண்ணிக்குவோம். மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது அப்ரைடு. அப்ரைடுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஜிக்ஜாக் ராட் யூஸ் பண்றோம். அப்ரைட் நீங்க கேபிள் கிராஸ்லயும் பண்ணலாம் மஷின்ல, அதாவது நீங்க ஃப்ரீ வெயிட்லயும் பண்ணலாம். நான் ஃப்ரீ வெயிட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. நீங்க அப்ரைட் பண்ணும்போது உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த தம் ஃபிங்கர் வெளியே வச்சுக்கங்க. இப்படி பிடிக்க தேவையில்லை, இந்த ரேஞ்சில் வைங்க. உங்க செஸ்ட், இந்த செஸ்ட் ரேஞ்சுக்கே உங்க கை ஹேண்டல் இருக்கணும். பேக் ஸ்ட்ரைன் பண்ணீங்க, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடாது. பேக் ஸ்ட்ரைட் 1 2 3 4. முக்கியமா அப்ரைட் பண்ணும்போது மேல போறீங்களா, அப் பண்ணும்போது இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, மூட்டு பகுதி இது மேல போகணும் பாருங்க. இந்த வி ஷேப், இந்த வி ஷேப் ப்ராப்பரா உங்களுக்கு வரணும். கை இந்த ரேஞ்சுக்கு இருக்கு, ஃபுல்லா டவுன் பண்றோம், அப் பண்றோம், ஃபுல்லா டவுன். சில பேர் வந்து தெரியாது அவங்களுக்கு ஃபார்ம் ஸ்டார்ட் அப்புங்கிறதால இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தப்பு பண்ணாம இந்த முட்டி பகுதி இருக்கு இல்லையா, இந்த முட்டி பகுதி இந்த வி ஷேப் பாருங்க, இந்த ரேஞ்சில் வரணும். 1 2 3. ஓகேவா? இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 12 10 நீங்க எப்படி வெயிட் ஏத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரெப்பிட்டேஷன் குறைச்சிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் ரைஸ் கேபிள்ல பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷோல்டர் பிளஸ் க்ளோஸ் ஆங்கிள் பார்த்தோம் இன்னைக்கு. அதுக்கு அடுத்தது அப்ரைட் முடிச்சிட்டோம். இப்ப திரும்பவும் இந்த டெல்டா மசில் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோல்டர்ஸ்ல. ஒவ்வொரு மசிலும் இம்பார்ட்டன்ட், பட் இந்த டெல்டா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு டிஷர்ட் போட்டீங்க, ஒரு ஷர்ட் போட்டாலும் உங்க லுக் நல்லா இருக்கும். இப்போ நான் ஃப்ரீ வெயிட், அதாவது டம்பல்ல லெட்டர் ரைஸ் ஃபார்ம் சொல்ல போறேன். பேக் ஸ்ட்ரைட் சேம் மெத்தட். உங்க டம்பல் இந்த லெட்டர் ரைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கு. இந்த ஆங்கிள் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் இந்த ஃப்ரண்ட்ல பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு என்னோட பக்கவாட்டில் தான் ஃபுல்லா டம்பல் வச்சுப்பேன். பேக் ஸ்ட்ரைட் பாருங்க, 1 2 3 4. முக்கியமா நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னாக்க, இந்த பக்கவாட்டில் வச்சுட்டு டம்பல் இப்ப இந்த ரேஞ்சில் வச்சிருக்கிறீங்க, அப் பண்றீங்கன்னா ஸ்லோ டவுன் பாருங்க எங்க ஒர்க் ஆகுது. அப் பண்றீங்கன்னா ஸ்லோ டவுன். முடிஞ்ச வரைக்கும் பாடி ஷேக் பண்ணாம அப் பண்ணிட்டு இந்த மூட்டு பகுதி மேல இருக்கணும், உங்களோட மணிக்கட்டு கீழே இருக்கணும். சேம் மெத்தட் தான். டவுன் ஒரு 15 ரெப்பிட்டேஷன், 12 to 15 பண்ணுங்க. 4 செட்ஸ். ரெஸ்ட் முக்கியமா மேட்டர் என்னன்னாக்க, ரெஸ்ட் ஒரு 30ல 1 மினிட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுங்க. அதிகமா ரெஸ்ட் எடுக்காதீங்க. இப்போ ட்ரைனிங் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்கன்னா டைம் போறது உங்களுக்கு தெரியாது. முக்கியமா நான் சொல்லணும்னாக்க கண்டிப்பா டைம் போறது தெரியாது. அதனால அந்த டைம்ல இப்ப நீங்க போனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் மசில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ட்ரெயின். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க ஷோல்டர் ஒர்க் அவுட்ல இந்த மசில் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. இதுக்கு வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. டம்பல்ல யூஸ் பண்ணலாம், நம்ம கேபிள்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், கேபிள்ல டவுன் ஃப்ளோல பண்ணலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பேக் ஃப்ளைல தான் சொல்ல போறேன்.
ரியல் ஃபார்ம் என்னன்னாக்க, நிறைய பேர் பண்றது இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, உங்களோட ஷோல்டர் இருந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா பெட்டர். ஒரு அரை இன்ச் 1 இன்ச் மேல இருந்தா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பின்னோக்கி உட்காந்துக்குங்க. கொஞ்சம் பின்னால சீட்ல இருந்து இந்த க்ளோஸ்ல உட்காரத்துல கொஞ்சம் பின்னோக்கி உட்காந்து செஸ்ட் டவுன், ஃபேஸ் கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். வச்சுட்டோமா? ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிட்டு டவுன். நீங்க முழுசா இந்த அளவுக்கு ரேஞ்ச் ரிலாக்ஸேஷன் கொடுக்க தேவையில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க ரிலாக்ஸ் கொடுக்க கூடாது. இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்த ரேஞ்ச் ஒரு ஜான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கணும். அவ்வளவுதான். 1 2 இங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஹோல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹோல்ட் தென் ஸ்ட்ரெச். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா பண்ணுங்க. மைண்ட் மசில் கனெக்ஷன்ல பண்ணுங்க. அப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 4 செட்ஸ் 15 ரெபிடேஷன் வைங்க இந்த செட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும் உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்றது கிடையாது. இது வந்து ரொம்பவே பிரயோஜனமான ஒரு விஷயத்த நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் நான். ஃப்ரண்ட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பிளேட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. தம்பல் சிங்கிள் தம்பல் பண்ணுவாங்க, டபுள் பண்ணுவாங்க. வேரியேஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் மசில்ஸ் ஒண்ணுதான். நீங்க சேஞ்ச் பண்ணலாம் கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம சொல்ற ரொட்டீன் பார்ப்போம். இன்னும் ட்ரைனிங்கை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேபிள் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ரோப் இன்னைக்கு ஆட் பண்ணிட்டேன். இந்த ரோப் பாத்தீங்கன்னா ரோப் ஆட் பண்ணிட்டேன். வெயிட் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 20 kg இருக்கு இதுல. இப்படி க்ளோஸா நின்னுக்குங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு க்ளோஸா நின்றுட்டு கொஞ்சம் இப்படி வரலாம்ப்பா. இந்த அளவுக்கு க்ளோஸா நின்றுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி வச்சு ஃப்ரண்ட் வந்துட்டேன். எப்படி க்ளோஸா இருக்குன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த தப்பு பண்ணாதீங்க. க்ளோஸா நில்லுங்க. கொஞ்சம் இப்படி காலை இப்படி முன்னோக்கி வச்சேன். பஸ் இப்ப பாருங்க டிஃப்ரெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்குது. கொஞ்சம் காலை வைடா வச்சுக்கிட்டு பேக் ஸ்ட்ரைட். இப்படி பண்ணக்கூடாது. பேக் ஸ்ட்ரைட். உங்களோட க்ளூட்ஸ் இருக்கு இல்லையா, பின்பகுதி மேல இருக்கணும். இடுப்பு உள்ள, செஸ்ட் வெளியே. செஸ்ட் அப் பண்ணிட்டு பாருங்க கை. 1 2 ஃபுல்லா ஸ்ட்ரெச். மேல போகும்போது வைடா போகணும். மேல போகும்போது வைட், கீழே வரும்போது க்ளோஸ் ஸ்லோவா. இங்க பாருங்க, வைட் அண்ட் க்ளோஸ், வைட் அண்ட் க்ளோஸ். இங்க பாருங்க 3 4 5 6 7. மேல போகும்போது ஒரு செகண்ட் நீங்க ஃபாஸ்டா எடுங்க. டவுன் பண்ணும்போது முழுசா ஃபீல் பண்ணி இறக்குங்க. இந்த செட் பாத்தீங்கன்னா ஒரு 12 to 15 reps 4 செட்ஸ். ஃப்ரண்ட் ரைஸ் கேபிள்ல பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ராப் செட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு எக்ஸ்பீரியன் விட்டு பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா இப்போ ஒரு உங்க மசில் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 16 18 20 21 எது வேணாலும் நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா மசிலை பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஹேண்டில் பண்ணி சூப்பரா க்ரோ பண்ணலாம். ஏன்னா உங்களோட அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மசில் க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட ஹார்மோன், ஜெனடிக், அது மட்டும் இல்லாம டெஸ்டா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல தப்பான ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு மசிலை பிரேக் பண்ணி அப்புறம் அதை சரி பண்றதுக்காக கோச் கிட்ட போயிட்டு நிற்கிறது நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுங்கிறதுக்கு முன்னாடி பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்ரெட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெயிட் எடுக்கிறீங்கன்னாக்க உங்க லிமிட்டை தாண்டி, எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கர்லிங் 10 kg பண்றீங்கன்னா நீங்க ஒரு 20 kg நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னாக்க ஒன்றுல ஒரு ஹெவியான தம்பிள் எடுத்துக்கங்க. 20 25 30 உங்களோட ரெப்புடேஷன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12 ரெப் தான் வரணும். பேக் ஸ்ட்ரைட், தம்பிள் சைட்ல வைங்க. உங்களோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, உங்களோட காது பாருங்க, இந்த ஷோல்டர் வந்து இந்த காதை இப்படி டச் பண்ணிட்டு போற மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்க டச் பண்ண தேவையில்ல, ட்ரை பண்ணணும் இப்படி. ஓகேவா? இங்க பாருங்க 1 2 3 4 5 6. பொறுமையா இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா இறக்குங்க. இந்த கை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க இப்படி தூக்கிட்டு பண்ணுங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். வெயிட்டை மட்டும் தாங்கிட்டு இருக்கணும். ஹோல்ட், ரிலாக்ஸ், ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச் ஒரு
3 to 4 செட்ஸ், 3 செட்ஸ் கூட போதும். நீங்க 4 செட்ஸ் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் என்னோட ஒப்பீனியன் 3 to 4 செட்ஸ், 15 ரெப்பிட்டேஷன். வெயிட் கொஞ்சம் கனமான தம்பெல்லாம் எடுங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போட போற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.